Class 6, Chapter 5, Prime Numbers. Prime Numbersல இன்னைக்கு நம்ம 5.2 Prime Numbers and Composite Numbers தான் பார்க்க போறோம். So, Prime Numbersல இதுல நம்ம பார்க்க போற concept, Guna and Anshu want to pack figs, that is Anjeer, that grow in their farm. So, Guna wants to put 12 figs in each box. And Anshu wants to put 7 figs in each box. இதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதான் பார்க்க போறோம். இப்போ குணா வந்து 12 ஃபிக்ஸ் இருக்கிறதுனால அந்த 12 ஃபிக்ஸை எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம் அவங்க 1 காலம் இன்டூ 12. ஸோ ஒரு காலம் இருக்கு, ஆனா அது தனித்தனியா 12 இருக்கு. இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா 2 காலம் வித் 6 ரோஸ் இப்படி அரேஞ்ச் பண்ணலாம், 2 cross 6ன்னு. அப்படி இல்லைன்னா 3 column into 4 rows. So number of rows into columns அப்படின்னு எழுதுறதா இருந்தா இதை நம்ம எப்படி எழுதணும்? 4 rows into 3 columns. So 4 row இருக்கு, இப்படியும் எழுதலாம். ஆனா அன்ஷு கிட்ட 7 ஃபிக் மட்டும்தான் இருக்கு. அப்ப 7 ஃபிக்ஸ் அவங்க எப்படி அரேஞ்ச் பண்ண முடியும்? ஒரே மாதிரி தான், 1 into 7, 7 into 1. ஸோ இப்படி அரேஞ்ச் பண்ணலாம். இது வந்து 1 into 7, ஒரு ரோ 7 காலம். ஆர் வேற எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்? 7 rows and 1 column, which means vertically இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ prime நம்பர்ஸ்னா என்ன, காம்போசிட் நம்பர்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ prime நம்பர்ஸ் அப்படின்றது நம்பர் டிவைடட் பை இட் செல்ஃப், அந்த நம்பராலையும் 1ஆல மட்டும்தான், இந்த ரெண்டும் தான் ஃபேக்டரா இருக்கும், வேற எந்த ஃபேக்டரும் இருக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 7 எடுத்துக்கோங்க. 7ஓட ஃபேக்டர் 1 and 7 மட்டும்தான். 11ஓட ஃபேக்டர் 1 and 11 மட்டும்தான். 13ஓட ஃபேக்டர் 1 and 13 மட்டும்தான். இது வேற எந்த டேபிள்ஸ்லயும் இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பேர் தான் பிரைம் நம்பர். இது இல்லாம சில நம்பர்ஸ் இருக்குல்ல, இந்த 2, 3, நடுவில் 4 இல்ல, 5, 6 இல்ல. ஸோ அந்த நம்பர்ஸ்க்கெல்லாம் என்ன பேரு அப்படின்னா காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு. வாட் அபவுட் 1? ஸோ 1 என்ன சொல்லணும் அப்படின்னா நெய்தர் எ பிரைம் நார் எ காம்போசிட் நம்பர். ஸோ 1 வந்து நம்ம எதுலையுமே சேர்த்துக்க மாட்டோம். பிரைம் நம்பர்னு சொல்ல மாட்டோம், காம்போசிட் நம்பர்னு சொல்ல மாட்டோம். Can we list all the prime numbers from 1 to 100? So 1 to 100 prime numbersக்காக இங்க ஒரு ட்ரிக் ஃபாலோ பண்றாங்க. ஸ்டெப் 1ல என்ன பண்றாங்கன்னா cross out 1. So cross out 1 அப்படின்னா because it is neither prime nor composite, அதனால இத cross பண்றாங்க. Then circle 2. 2வை சர்க்கிள் பண்ணணும், ஏன்னா அது பிரைம் நம்பர். அப்புறம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 எல்லாத்தையும் கிராஸ் பண்ணணும். ஸோ 2வை சர்க்கிள் பண்றோம். மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிடுவோமா? 6, 8. ஏன்னா இதெல்லாமே அந்த 2 டேபிள்ஸ்ல டிவைட் ஆகும்னு அர்த்தம். அப்போ இது பிரைம் நம்பரா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. 12, 14 எல்லா ஈவன் நம்பரும் கிராஸ் ஆயிடும். 18, 20. தென் 22, 24, 26, 28, 30, 32, 34, 36, 38, 40. Then 42, 40. இதெல்லாமே 2 டேபிள்ஸ்ல டிவைட் ஆகிற டேர்ம், மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. 52. அண்ட் இதை இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம், இது எல்லாமே ஈவன் நம்பர். So 54, 56, 58, 60, 62, 72, 82, 92 எல்லாமே கிராஸ் ஆயிடுச்சா? 64, 74, 84, 94. Similarly, in the 6s ended with 6, ended with 8 and ended with 0. இப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 ஃபுல்லா நம்ம கிராஸ் அவுட் பண்ணிட்டோமா? அடுத்த என்னோட டேர்ம் வந்து 3. 3ன்றது பிரைம் நம்பர். ஆனா மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 எல்லாமே என்ன வந்திருக்கும்? காம்போசிட் நம்பர். அது எல்லாமே எனக்கு பிரைம் நம்பருக்குள்ள வராது. ஸோ இங்க மல்டிபிள் ஆஃப் 3 இருந்தா அதை கிராஸ் பண்ணிடுவோம் நம்ம திருப்பி, ஏன்னா அதுவும் பிரைம் நம்பர் கிடையாது. கிராஸ் பண்றது எதுவுமே பிரைம் நம்பர் கிடையாது. ஸோ 9. அடுத்தது 15. அடுத்த நம்பர் நமக்கு கிராஸ் பண்ற நம்பர் 27. 3 டேபிள்ஸ்ல வர நம்பர்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் 33. 33க்கு அப்புறம் 39, அப்புறம் 45 வந்துடும்.
then 58, 55, 57, 57 வந்துரும். 57க்கு அப்புறமா 63 3 டேபிள்ஸ்ல வரும். then 69 3 tables, then 72 cross பண்ணிருக்கு. 75 3 tablesல வந்துரும். 78 cross பண்ணிருக்கோம். 81 3 tablesல வரும். multiple of 3 தான். 84 cross பண்ணிட்டோம். அடுத்தது 87 cross பண்ணிரணும். 90 ஏற்கனவே cross ஆயிருச்சு. 93 3 tablesல வரும். 96 cross ஆயிருச்சு. 99 3 tableல வரும். ஸோ இப்போ நான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 எல்லாம் கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்தது 5 இஸ் அ பிரைம் நம்பர். ஆனால் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 எல்லாமே கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 5னா என்ன வரும்? 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55, 60, 65, 70, 75, 80, 85, 90, 95 எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிட்டோமா? தென் இப்போ பாருங்க, 7 is a prime number. மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 ஏதாவது இருந்தா கிராஸ் பண்ணணும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 7ன்றது 14 கிராஸ் ஆயிடுச்சு. 21 கிராஸ் ஆயிரும். இது ஆக்சுவலா ஏற்கனவே 3 டேபிள்ஸ்லயே அது கேன்சல் ஆயிருக்கும். கிராஸ் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். ஸோ 21 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் 28 கேன்சல் ஆயிருச்சு. 35 முடிஞ்சிருச்சு. 42, 49 ஏன்னா இது 7 டேபிள்ஸ்ல வரும். then 56, 63, 70, 77 7 tablesல வரும். then 77க்கு அப்புறமா 84 முடிஞ்சிருச்சு. 84க்கு அப்புறம் 91 cross பண்ணிட்டோம். then 98 cross ஆயிடுச்சு. so 7 is a prime number. next prime number 11. multiples of 11 ஏதாவது இருந்தா அதை cross பண்ணணும். so 11க்கு அப்புறம் 22, 33, 44, 55, 66, 77, 88, 99 எல்லாமே cross ஆயிடுச்சு. 13 table 13 multiple of 13 ஏதாவது இருக்கா பாருங்க. 26, 39, 52, 65, 78, 91 எல்லாமே cross ஆயிடுச்சு. 17க்கான multiples ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாமா? ஸோ 17 வந்து 34. 17 into 3 போடும்போது 17, 3, 21, 51 நம்ம கிராஸ் பண்ணிடலாம். இது 17 டேபிள். 17 4 டைம்ஸ் போடும்போது 28, 4, 68 கிராஸ் ஆயிடுச்சு. 5 டைம்ஸ் போடும்போது 85, அது ஏற்கனவே கிராஸ் பண்ணிட்டோம். 6 டைம்ஸ் போடும்போது 100 தாண்டி போயிடும். அதனால நமக்கு அது தேவையில்லை. ஸோ 17 முடிச்சாச்சு. அடுத்தது என்ன இருக்கு நமக்கு? பிரைம் நம்பர் 19 இருக்கு. ஸோ 19 ஒரு பிரைம் நம்பர். கிராஸ் ஆகாம இருக்கிறதெல்லாம் பிரைம் நம்பர். ஸோ 19 இருக்கு. 19 2 டைம்ஸ் 38 கிராஸ் ஆயிடுச்சு. 3 டைம்ஸ் 57 கிராஸ் ஆயிடுச்சு. 4 டைம்ஸ் 38 76 கிராஸ் ஆயிடுச்சு. 5 டைம்ஸ் 190 அப்படின்னா 95 அதுவும் கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ 19 முடிஞ்சிருச்சு. இனி இருக்கிறது எல்லாமே நமக்கு பிரைம் நம்பரா தான் இருக்கும். 19க்கு அப்புறம் 23 இஸ் அ பிரைம் நம்பர். இதோட மல்டிபிள்ஸ் 46. அடுத்து 46ஓட 69, 69க்கு அப்புறமா 92 எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால கிடையாது. நெக்ஸ்ட் பிரைம் நம்பர் 29. 29னா 58 வரும். அடுத்தது 29 3 டைம்ஸ் 6 87 87ம் கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ 29ன்றது ஒரு பிரைம் நம்பர். நெக்ஸ்ட் 31 இஸ் அ பிரைம் நம்பர். 41, 37 இதுக்கெல்லாம் வந்து வேற ஃபேக்டர்ஸ் கிடையாது. 47, 61, 71, 73, 83, 97, 89, 67, 53, 43, 59 எங்கெல்லாம் கிராஸ் போடாம வச்சிருக்கோமோ அது எல்லாமே என்னது? பிரைம் நம்பர்ஸ். ஸோ அதை தான் வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க நமக்கு. 37, 47, 67, 97,
இதுல இருக்கிறது தான். ஓகே, இந்த ப்ராசஸ் தான் அங்க எப்படி பண்றதுன்னு போட்டிருக்காங்க. ஓகே, figure it out. We see that 2 is a prime number and also an even number. Is there any other even number அப்படின்னு கேக்குறாங்க. ஏதாவது ஒரு ஈவன் நம்பர் இருக்கா அப்படின்னா இல்ல. நம்ம 2 சர்க்கிள் பண்ணும்போதே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணிட்டோம், அதனால இல்ல. நோ, ஒன்லி 2 இஸ் அ ஈவன் பிரைம் நம்பர். ஸோ பிரைம் நம்பர்ல இருக்கிற ஈவன் வந்து இது மட்டும்தான். ஓகே, look at the list of primes till 100. What is the smallest difference between two successive primes and what is the largest difference? Till 100ன்றதுனால நம்ம இந்த டேபிளே எடுத்துக்கலாம். இந்த டேபிள்ல ஸ்மாலஸ்ட் டிஃபரன்ஸ் சக்சசிவ் ரெண்டு பக்கத்துல இருக்க டேர்ம்காக ஸ்மாலஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இது ரெண்டும் தான் இருக்கிறதுலயே சின்னது. ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறது தான் சின்னதா இருக்க முடியும். அதுல இந்த 5 and 7க்கு நடுவுல இருக்கிற கேப் 2. அப்போ இருக்கிறதுலே கம்மியான ஸ்மாலஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து 2 and 3. ஸோ கொஸ்டின் நம்பர் 2க்கான ஆன்சர் ஸ்மாலஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து 3 minus 2, that is 1. லார்ஜஸ்ட் டிஃபரன்ஸ் எங்க இருக்கு? ஒரு பிரைமுக்கும் இன்னொரு பிரைமுக்குமான கேப் எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா 89க்கும் 97க்குமான இந்த கேப் தான் பெரிய கேப். ஸோ லார்ஜஸ்ட் டிஸ்டன்ஸ், லார்ஜஸ்ட் டிஃபரன்ஸ் equal to 87 and 90, sorry 89 and 97. So 97 minus 89, which is 8. Next, question number 3. Are there an equal number of primes occurring in every row in the table on the previous page? Which decades have the least number of primes and which have most number of primes? அப்படின்னு கேட்குறாங்க. இதுல எல்லாத்துலயும் ஈக்குவலா இருக்கா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோல 4 இருக்கு, செகண்ட் ரோலையும் 4 இருக்கு, அடுத்த ரோல 2 2 3 2 2 3 2 1. ஸோ எல்லாமே ஈக்குவலா இருக்கான்னா நோ, எதுவுமே ஈக்குவலா இல்லை. இதுல எங்க லீஸ்ட் நம்பர் ஆஃப் பிரைம்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா ஃப்ரம் 91 to 100. ஃப்ரம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிரைம்ஸ் எங்க இருக்குன்னா 1 to 10லயும் இருக்கு, 11 to 20லயும் இருக்கு. ஏன்னா அங்கதான் 4 இருக்கு. So answer, are there an equal number of primes occurring in every row in the table? Third con answer, no. Every row has different number of primes. Different number of primes. First, அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? Which decade have the least number of primes? 91ல இருந்து 100 has least number of prime. Least number of prime எவ்வளவு அப்படின்னா only 1 prime. அதுவே 1ல இருந்து 10, 11ல இருந்து 20 both has maximum number of primes. Maximum number of primes. Primes through the ages. So primes அப்படின்றது எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கிரீக் சிவிலைசேஷன்லயே கண்டுபிடிச்சிட்டாங்க மோர் தென் 2000 இயர்ஸ் அகோ. ஸோ அப்ப இருக்கிற மேத்தமெட்டிஷியன்ஸே வந்து இதை கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் இப்ப இருக்கிற மேத்தமெட்டிஷியன்ஸ் வந்து தே ஆர் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங் டு அன்கவர் தேர் சீக்ரெட்ஸ். அப்ப கண்டுபிடிச்சதோட அந்த சீக்ரெட்ஸை வந்து அன்கவர் பண்றதே கண்டுபிடிக்கிறதே வந்து இப்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இஸ் தேர் எ லார்ஜஸ்ட் பிரைம் நம்பர்? அப்படி இருக்கா, இல்ல இந்த வந்து எண்ட் இல்லாம போயிட்டே இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. இதை நம்ம ஃபியூச்சர் அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம்.
யூக்ளிட் அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருக்காரு. ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, அந்த லார்ஜஸ்ட் பிரைம் நம்பரை எழுதுறதுக்கே வந்து 6500 பேஜஸ் தேவைப்பட்டிருக்கு. அதனால அதை சிஸ்டம்ல கம்ப்யூட்டர்ல மட்டும்தான் நம்மளால அதை எழுத முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 4. விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் ஆர் பிரைம் அப்படின்னு கொடுத்துட்டு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 4க்கான 4 நம்பர்ஸ் 23, 51, 51, 37 and 26. இதுல எந்த நம்பர் பிரைம்னு கண்டுபிடிக்கணும். எந்த நம்பர் பிரைம்னு எப்படி கண்டுபிடிப்போம்? 23 எந்த ஒரு டேபிள்ஸ்லயும் வராது. இதுக்கான ஃபேக்டர்ஸ் 1 and 23 மட்டும்தான். 51 அப்படின்றது 1 and 3 டேபிள்ஸ்ல வரும். 3 1 times 3 remaining 21 17. So 17 into 3 51. அப்ப 17 டேபிள்ஸ்ல வருது. 3 டேபிள்ஸ்ல வரும். 51லயும் வரும். அண்ட் 37ன்றது எந்த டேபிள்ஸ்லயும் வராது. 1 and 37. பட் 26ன்றது 1 2 அடுத்து 13 டேபிள் 26 டேபிள்ஸ் இது எல்லாத்துலயும் வரும். அப்போ இதுல எது பிரைம் நம்பர் கிடையாது? more than 2 factors இருக்கிறது prime number கிடையாது. So 23 and 37 are prime numbers. 23 and 37 are prime. Question number 5. Question number 5 என்ன கேட்டிருக்காங்க? Write 3 pairs of prime numbers less than 20 whose sum is a multiple of 5. ஸோ பேரா உள்ள பிரைம் நம்பர் எழுதணும். 20 விட கம்மியா இருக்கணும். ஆனா அதோட சம் வந்து மல்டிபிள் ஆஃப் 5 இருக்கணும். ஸோ 20 விட கம்மி அப்படின்னா இங்க இருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேர் என்ன எழுதலாம்? 2 and 3 எழுதலாமா? ஸோ 2, 3 இதோட ப்ராடக்ட். கொஸ்டின் என்ன? whose sum is multiple of 3. ஸோ 2, 3னா 2 plus 3 அப்படின்றது 5. மல்டிபிள் ஆஃப் 5 கரெக்டா இருக்கு. அடுத்த பேர் நம்ம என்ன சூஸ் பண்ணலாம்? 5 and 7 சூஸ் பண்ணுவோமா? நெக்ஸ்ட் பேர் 5, 7. 5, 7 எடுத்தா 5 plus 7 அப்படின்றது 12. ஸோ இந்த பேர் நமக்கு கரெக்டா இல்லை. நெக்ஸ்ட் பேர் என்ன எடுக்கலாம்? நம்ம 11 and 13 எடுக்கலாம். ஸோ 11, 13. 11, 13 எடுத்தா 11 plus 13 அப்படின்றது 24. நெக்ஸ்ட் 17 and 19. 17, 19 எடுக்கும்போது 17 plus 19 equal to 36. இது எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ பேர் கொஞ்சம் மாத்தி பார்க்கலாமா? 2, 3, 5, 7, 11, 13, 17, 19 இதெல்லாம் தான் அந்த 20க்குள்ள இருக்கு. பேரை வந்து ஸ்லைட்டா நம்ம வெரி பண்ணி பார்க்கலாம். 3, 7 அப்படின்ற பேர் எடுத்தா 3 plus 7 equal to 10. ஒரு பாசிபிலிட்டி வந்துருச்சு. அதே மாதிரி 7, 13. 13 7 எடுத்தோம்னா என்ன வரும்? 7 plus 13 equal to 20. Again multiples of 5. And அடுத்தது 7 11 எடுத்தா வராது. 7 13 எடுத்துட்டோம். 7 19 வராது. ஸோ 7ஓட வேற எந்த காம்பினேஷனும் வராது. 3ஓட அடுத்த காம்பினேஷன் 10 கொடுத்துட்டோம். 11 17. 3 and 17 நம்ம எடுத்துட்டோமா? இல்லை. 3, 17 இது ஒரு பேரா எடுக்கலாம். அப்ப 3 plus 17 equal to 20. So 3, 5, 7 முடிஞ்சிருச்சு. 11க்கான காம்பினேஷன் 11 and 19. So 11 plus 19 equal to 30. So இந்த மாதிரி இந்த காம்பினேஷனை மாத்திட்டே வரலாம். So 5 இது ஒரு பேர், இது 3, 7, 7, 13, 3, 17, 11, 19 இந்த மாதிரி 5 பேர் இருக்கு நமக்கு இங்க. Next question. The numbers 13 and 31 are prime numbers. Both these numbers have same digits. 1, 3 இருக்கு. இதே மாதிரி வேற என்னென்ன pairs வந்து 100 வரைக்கும் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. So 1, 3 மாதிரி 3, 1 இருந்ததா? அதே மாதிரி 1, 7 மாதிரி கீழே 7, 1 இருக்கு. கீழே 7, 1 சர்க்கிள்ல தான் இருக்கு. So question number 6. Pair of primes. 17, 71 first prime. அடுத்தது 19 கீழே 91 கிடையாது. 2, 3 32 கிடையாது. 2, 9 92 no.
3113 அதை தான் நம்ம எழுதிட்டோம். 3773. ஸோ அது ரெண்டுமே சர்க்கிள்குள்ள இருக்கா? 3773. அண்ட் நெக்ஸ்ட் 3773க்கு அப்புறமா 4114 கிடையாது, 4334 கிடையாது, 4774 கிடையாது, 5335 இல்ல, 5995 இல்ல, 6116 இல்ல, 7337 நம்ம எழுதிட்டோம், 6776 கிடையாது, 97 கீழே இருக்கு பாருங்க, 7997 இன்னொரு பேர் 7997. இது அடுத்த பேர். Next question, question number 7. Find 7 consecutive composite numbers between 1 and 100. 1 and 100க்கு நடுவுல 7 composite numbers, 7 வந்து தொடர்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்த இடத்துல கண்டினியூஸா இருக்கு அப்படின்னா மேக்சிமம் வர பிரைம்ஸே கீழே 90ல இருந்து தான் கண்டினியூஸா வருது. ஸோ 90ல இருந்து கரெக்டா 7 நம்பர் கண்டினியூஸ் பிரைம் நம்பர். ஸோ கான்சிக்யூட்டிவ் 7 காம்போசிட் நம்பர். கொஸ்டின் வந்து காம்போசிட் நம்பர் தானே? எஸ். 7 composite numbers are 90, 91, 92, 93, 94, 95 and 96. So 96 வரைக்கும் continuous composite number. Question number 8. Twin primes are pairs of primes having a difference 2. So example 3 and 5 அதுக்கான difference 2. So are 17 and 19. அது மாதிரி வேற எங்க twin primes இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. twin primesனா நடுவுல ஒரே ஒரு கேப் இருக்கிற மாதிரி இருந்தா அதுவே twin primes தான். So 5 7க்கு நடுவுல ஒரு கேப் தான் இருக்கு. அதே மாதிரி 11 and 13. Question number 8க்கான answer. Twin primes are 11, 13. It means 13 minus 11 equal to 2. Next 17 and 19. இது questionலயே கொடுத்துட்டாங்க. 17 and 19. 19 minus 17 equal to 2. Next அது மாதிரி கிட்ட எங்க இருக்குன்னு பாருங்க. 41 43. 41 43னா again difference 2. 43 minus 41 equal to 2. அதே மாதிரி வேற எங்க இருக்கு அப்படின்னா 71 73. வேற எங்கேயுமே இல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. So 71 73 equal to 73 minus 71 equal to 2. Question number 9. Identify பண்ண போறோம். There is no prime number whose units digit is 4. Unit digit 4 அப்படின்னா இந்த 4, 14, 24, 34 அந்த இடத்துல தான் யூனிட் டிஜிட் வந்து 4ஆ இருக்கும். யூனிட் டிஜிட் 4ஆ ஏதாவது பிரைம் நம்பர் இருக்கா பாருங்க. அந்த காலம்ல மட்டும் எந்த நம்பருமே பிரைம் நம்பர் கிடையாது. ஸோ நோ, எதுவுமே அங்க இல்ல. A product of primes can also be prime. கிடையாது, it is false. இங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 2 and 3 வந்து prime number. இதோட ப்ராடக்ட் என்ன வரும்? 6ன்னு வந்துருமா? 6 is not a prime number. So it is false. Prime numbers do not have any factors. இதுவும் false. It has 2 factors. ஃபேக்டரே இல்லாம எப்படி இருக்கும்? 2 factors அதுக்கு இருக்கும். அதோட நம்பர் and 1. All even numbers are composite numbers. Again false. ஏன்னா 2 is a prime number. 2 தவிர மற்ற எல்லா நம்பருமே என்னது? காம்போசிட் நம்பர் தான். பட் 2ன்னு ஒரு நம்பர் மட்டும் பிரைம் நம்பர். அதனால ஆல் ஈவன் நம்பர்ஸ் ஆர் காம்போசிட் சொல்ல முடியாது. Question number E. 2 is a prime and so is the next number. 3. For every other prime, the next number is composite. So 2 prime, அப்ப அதுக்கு next number அது 2 is a prime and so is the next number 3.
ஃபார் எவ்ரி நம்பர், அதுக்கு அடுத்த நம்பர் காம்போசிட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கலாம். 2, அதுக்கு 3க்கு அடுத்த நம்பர் காம்போசிட் நம்பர் 4, 5க்கு அடுத்த நம்பர் காம்போசிட் நம்பர். ஸோ அது கரெக்ட். ஒரு பிரைம் நம்பர் பக்கத்துல கண்டிப்பா காம்போசிட் நம்பர் தான் இருக்கு. கண்டினியூஸா நமக்கு என்ன இல்ல, பிரைம் நம்பர்ஸ் கிடையாது. So it is true. Okay, which of the following numbers is product of exactly 3 distinct prime numbers? Question number 10. ஒரு செட் ஆஃப் நம்பர் கொடுத்துட்டாங்களா, 45, 60, 91, 105, 330, 105, 330. இதை வந்து ப்ராடக்ட் ஆஃப் 3 prime நம்பர்ஸா எழுதணும். இது எப்படி எழுதலாம்? 45 9 into 5 எழுதலாம், 9 3 எழுதலாம், எழுத முடியுது. அண்ட் 60 3 பிரைம் நம்பர் வச்சு தான் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிட்டா 30, அடுத்த பிரைம் நம்பர் 3ன்னு எடுக்கும்போது இட் இஸ் 10, 5, 2. ஸோ 60 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 2, 3, 2 வந்து 2 டேர்ம் இருக்கு, 3 and 5. இங்க கொஸ்டின் என்ன அப்படின்னா டிஸ்டிங்க்டிவ் டேர்மா எழுதணும். ஸோ ஒரு நம்பரையும் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸாக்ட்லி 3 டிஸ்டிங்க்ட் பிரைம் நம்பர்ஸ். எக்ஸாக்டா 3 தான் இருக்கணும், டிஸ்டிங்க்ட்னா டிஃப்ரெண்டா இருக்கணும். இங்க 2 3 வந்துருச்சு, அதனால இது கிடையாது. இங்க 2 2 இருக்கு, அதனால இதுவும் கிடையாது. 91 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 91 வந்து 7 டேபிள்ஸ்ல டிவைட் பண்ண முடியும். ஸோ 7 1 times 7 13. ஸோ 13 1. ஸோ அப்ப இதை வந்து எப்படி எழுதலாம்னா 1 into 7 into 13 அப்படின்னு எழுதலாம். பட் இங்க 7 into 13 ரெண்டு நம்பர் தான் இருக்கு. இந்த 1 வந்து நமக்கு which is neither a prime nor a composite. ஸோ அதனால இதுவும் கிடையாது. 7 into 13 தான் இதோட லாஜிக். ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் 105. 105 நம்ம எப்படி டிவைட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் 5ல டிவைட் பண்றேன், ஏன்னா நம்பர் ended with 5, 2 1 இருக்கு. ஸோ இது 21ன்றது 3 tables or 7 tables. ஸோ இதை என்னால 3, 5, 7 அப்படின்னு எழுத முடியும். மூணுமே வேற வேற பிரைம் நம்பர், மூணுமே பிரைம் நம்பர். ஸோ இது டிஸ்டிங் பிரைம் நம்பர், ப்ராடக்ட் ஆஃப் 3 டிஸ்டிங் பிரைம் நம்பர். நெக்ஸ்ட் 330, நம்பர் ended with 0. அதனால 3ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன், 110. அண்ட் அடுத்தது 11க்கு போகலாம், 10. இந்த 10 பார்க்கும் போதே நமக்கு தெரியும் இது 5 2 அப்படின்னு வரும். 4 நம்பர்ஸ் வந்துருச்சு இங்க நமக்கு. ஸோ 3 2 5 11, அதனால இது கிடையாது. So next question என்ன? Question number 11. How many 3-digit prime numbers can you make using each of 2 4 5 once? ஒரு தடவை யூஸ் பண்ணி நம்ம இத ஃப்ரேம் பண்ண போறோம் 3-digit prime நம்பரை. Question number 11. So 2 4 5. இந்த 2 4 5 எப்படி எழுதலாம்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 2 வைக்கும்போது 2 4 5, அதே ஃபர்ஸ்ட் நம்பர் 2ஆ இருக்கும்போது 5 4. செகண்ட் நம்பர் 4 ஃபர்ஸ்ட் நம்பரா வைக்கும்போது 4 2 5, 4 5 2 மாத்தி மாத்தி எழுதிக்கலாம். அடுத்தது 5 ஃப்ரண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணும்போது 5 2 4, அடுத்தது 5 4 2 அப்படின்னு எழுதலாம். இதுல ஈவன் நம்பர் இருக்கான்னு பாருங்க, சாரி பிரைம் நம்பர் இருக்கான்னு பாருங்க. ஈவன் நம்பர் பிரைம் நம்பர் கிடையாது. ஸோ இது எதுவுமே பிரைம் நம்பர் கிடையாது. நம்பர் ended with 5 வந்து divisible by 5, அப்ப அதுவும் பிரைம் நம்பர் கிடையாது. ஸோ அப்ப இதை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணாலும் நோ பிரைம் நம்பர். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் அப்சர்வ் that 3 is a prime number. அந்த 3க்கு அடுத்தது 3ய 2ஆல மல்டிப்ளை பண்ணி 1 ஆட் பண்ணா 7 வருது. அகைன் இட் இஸ் ஆல்சோ a prime number. இதே மாதிரி ஒரு நம்பரை டபுள் பண்ணி 1 ஆட் பண்ணா இன்னொரு பிரைம் நம்பர் வருமா? அப்படி வர ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸை கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இங்க போவோம், சார்ட்ல இருந்து எடுத்துப்போம். 2 வந்து அவங்க ட்ரை பண்ணிட்டாங்க, நம்ம 3ல இருந்து ட்ரை பண்ணுவோம். கொஸ்டின் நம்பர் 12. கொஸ்டின் நம்பர் 12ல 3
3 எப்படி எழுதணும்? 3 into 2 plus 1. So 6 plus 1, 7. 7 is a prime number. So அதை டபுள் பண்ணி ஒன்று ஆட் பண்ணா prime number வருது. அடுத்த எக்ஸாம்பிள், அடுத்த prime number என்ன எடுத்துக்கலாம்? 5. So 5 எப்படி எழுதணும்? 5 into 2 plus 1, which is 11. 11 prime number-ஆ? Correct. So 11 is also prime number. இப்போ அவங்க எத்தனை கேட்டிருக்காங்க? அட்லீஸ்ட் 5 such examples. 7க்கு போயிருவோமா? 7 எடுக்கும்போது 7 into 2 plus 1, which is 15, is not a prime number. 15 வந்து prime number கிடையாது. Next 11. இதில் இருக்கிறது நான் லைனா வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம். 11 into 2 plus 1. 22 plus 1, 23. 23ன்றது prime number. Next 13. 13 வந்து 13 into 2 plus 1. 26 plus 1, 27. 27ன்றது 3 tablesல இருக்கும். So it's not a prime. Next number 17. So 17 வந்து 17 into 2 plus 1. 35 அப்படின்னு வருது. 34 plus 1, 35. So கிடையாது. அடுத்தது 19. ஸோ இது வரைக்கும் 3 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். 19க்கு 19 into 2, 38 plus 1, 39. 39 is not a prime number. ஏன்னா 3 டேபிள்ஸ்லேயே அது வரும். அடுத்தது 23. 23ன்றது 23 into 2 plus 1. 46 plus 1, 47. 47 prime number அப்படின்னா yes, 47 is a prime number. So எவ்வளோ நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்? 4 நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். Next 29. 29 into 2 plus 1. 58 plus 1, 59. 59 prime number பாருங்க. Yes, prime number. So 5 நம்பர்ஸும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு.